இடுப்பில் வலியோடு நிற்காமல் சம்டைம்ஸ் அது ரேடியேட் ஆகிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பியில் சரியாகும். அதுக்கான முக்கியமான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேங்க. அதை ஜோதி செஞ்சு காட்டுவாங்க. வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். இடுப்பில் வலி இருக்கிறது, காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா வலி, அதே மாதிரியே ரொம்ப நேரம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கிறப்ப வலி, இதை தவிர குனிஞ்சு வேலை செய்கிறப்போ வெயிட் தூக்குறப்பெல்லாம் வலி, இதை தவிர ரொம்ப தூரம் நடந்தால் சயாட்டிக்கா வலி மாதிரி இடுப்புலேருந்து பெட்டெக்ஸ் தொடையில் பின்னாடி அப்புறம் கெண்டைக்கால் பாதம் வரைக்கும் வலி, கால் விரல் மரமரப்பு, இந்த மாதிரிலாம் வர்றது. இதை தவிர என்னென்னு இருமுனா தும்னா வலிக்கிறது. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இடுப்பை சுற்றி இருக்குது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இடுப்பில் எலும்பு தேய்மானம் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸாவோ இல்லை ஒரு டிஸ்க் பல்ஜ் L3, L4, L5, S1 இடையில் ஏதாச்சும் டிஸ்க் பல்ஜாவோ ஜவ்வு வீங்கினதாவோ இல்லை டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது இல்லை ஜவ்வு விலகிறதாவோ இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் சம்டைம்ஸ் சயாட்டிக்காவும் இருக்கலாம். சயாட்டிக் நர்வ் இடுப்பில் ஆரம்பித்து பின்னாடி வழியாக பெட்டெக்ஸ் அண்டு தொடையில் பின்னாடி முட்டியோட வெளி சைடு லேட்ரல் சைடு ரெண்டாக பிரியுது. ஆன்டீரியல் டிபியல் நர்வ், லேட்ரல் பெரோனியல் நர்வ்னு பாதத்தில் 5ஆக பிரியுது பிளான்டார் நர்வ்ஸ். இது போகிற இடத்துல அமுத்துறதுனால ரத்த ஓட்டம் குறைஞ்சி எந்த இடத்துல வேணுனாலும் வலிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு எக்ஸசைஸ் தான் தீர்வாக இருக்குது. கண்டிப்பாக அதுவும் ஆன்லைனில் 7 நாள் டெய்லி 1 hour டெய்லி லைவில் நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் டெய்லி 1 hour பண்ணி 7 நாள் பண்ணதுக்கப்புறம் டேக் ஹோம் எக்ஸசைஸ் 1 hourக்கு மேலே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்ச நாளில் 1 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ பண்ணால் எந்த வேலை செஞ்சாலும் வலிக்காத அளவுக்கு நிம்மதியாக ஆல்மோஸ்ட் ரிவர்சல் ஆகிக்கலாம். அந்த ட்ரபுள்லேருந்து நீங்கள் வெளியில் டோட்டலாக வந்துக்கலாம். நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் இருந்தால் கன்சல்டேஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ண தவறாதீங்க. இன்றைக்கி அதுக்குண்டான ஒரு முக்கியமான எக்ஸசைஸு SLR எக்ஸசைஸ், ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங் எக்ஸசைஸ். அதை ஜோதி ஹெல்த் கோச் இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. சரிங்களா? எக்ஸசைஸை செஞ்சு காட்டுவாங்க. இப்போ கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும். நம்மளோட கால் ஷோல்டர் அளவுக்கு காலை ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ரைட் காலை ஃபஸ்ட்டு மேலே 50% தூக்கி 30 to 45 டிகிரி தூக்கணும். தூக்கி 10 என்ற வரைக்கும் வச்சுருந்து 10 என்ற வரைக்கும் வச்சுருக்கிறப்போ பாதத்தை எல்லாம் டைட் பண்ணாமல் ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். ஜோதி சொல்லுவாங்க. இப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சு ரிலாக்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணணும். இது ஒரு செட். இதை 7 times நம்ம பண்ணணுங்க. ஆமாம். இப்போ 10 என்ற வரைக்கும் மேலே தூக்கிட்டு 10 என்ற வரைக்கும் வச்சுருந்து 10 என்ற வரைக்கும் கீழே போட்டு 10 என்ற வரைக்கும் கீழே போகிறப்ப தொப்புன்னு போடக்கூடாது. ஸ்லோவாக கொண்டு வந்து வைக்கணும். ஷோல்டர் அளவுக்கு 2 காலும் அகலமாக இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் செய்கிறப்போ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டான மெத்தையில் படுக்காமல் ஒன்று ஃபேமான ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் மாதிரி படுக்கணும். இல்லைன்னா தரையில் பாய் போட்டோ இல்லைன்னா இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மா பாய் போட்டோ பெட்ஷீட் போட்டோ இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான இடத்துல இதை 7 தடவை ரிப்பீட் பண்ணணும். 7 தடவை ரிப்பீட் பண்ணுறது ஒரு செட்டு. அது மாதிரி ஒரு செட்டோ 2 செட்டோ 3 செட்டோ செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரே எக்ஸசைஸில் உங்களோட மொத்த வலியும் சரியாகி நல்லாயிருவீங்களான்னா ஆக மாட்டீங்க. இதை ஒரு உதாரணத்துக்கு இப்படி தான் இருக்கும் எக்ஸசைஸுங்கிறது தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ரொம்பவுமே எக்ஸசைஸ் டெய்லி 1 மணி நேரம் 7 நாளைக்கு நான் சொல்லி கொடுத்து நீங்கள் வீட்டில் செய்கிறதே 1 hourலேருந்து 2 hours எக்ஸசைஸ் வீட்டில் செய்கிற மாதிரி பண்ணணும். அப்போ தான் இது முழுசாக க்யூர் ஆகும். இந்த எக்ஸசைஸ் இதை செஞ்சாலே எஃபெக்ட் இருக்குங்கிற மாதிரி நான் காட்டுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸு. அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.